ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விலாக்ஸ். இன்றைக்கி ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு பாட்லக் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் அப்புறம் என் கூட சேர்ந்த என்னோட 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஒரு பாட்லக் பார்ட்டி. அதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இருக்கிற ஒரு கெட் டுகெதர். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறைய டிஷ்ஷஸ் எல்லாருமே பண்ணுறோம். வீட்டில் நான் ட்ரெஸ்லெச்சஸ் கேக், அதுக்கப்புறம் வெஜ் பஃப்ஸை, அப்புறம் சிக்கன் குழம்பு, சில்லி சிக்கன்லாம் பண்ணேன். வெஜ் பஃப்ஸ் நான் டைமர் எல்லாம் முடித்து பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அதிகமாக எக்ஸ்ட்ரா என்ன விட்டு பண்ணேன்னு தெரியலை. எல்லா வெஜ் பஃப்ஸுமே ஓவர் பேக் ஆகிடுச்சு. திருப்பி மறுபடியும் இருந்த 15 மினிட்ஸில் குயிக்காக நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வெஜ் பஃப்ஸ் பண்ணிவிட்டு எப்படியோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டிஷ்ஷஸ் லைக் என்னெல்லாம் பண்ணியிருந்தோன்னா, சிக்கன் லாலிபாப், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் சைட் காளான், அப்புறம் சன்னா சாட்டு, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி, திருப்பி சிக்கன் குழம்பு, சில்லி சிக்கன் இருந்தது, அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் லாலிபாப் பண்ணியிருந்தது, கீ ரைஸ், நூடுல்ஸு, அப்புறம் பூரி, பன்னீர் கிரேவி, ட்ரெஸ்லெச்சஸ் கேக், அதுக்கப்புறம் கஸ்டர்டு, அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுமே அடிக்கடி மீட் பண்ண மாட்டோம். எப்போமாச்சும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இந்த மீட்டுமே நம்ம நவராத்திரிக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டு நாங்கள் 4 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து இருந்து ஜாலியாக ரசித்து சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் பாட்லக்கா இல்லை ஒரு கெட் டுகெதர் போன பிளேஸ் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.